வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து உங்க அருள்வாக்கம்மா பேசுறேன். சேந்தமங்கலத்திலிருந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் 14 வருஷமா இங்க இருக்கு. கொல்லிமலை அடிவாரம் பகுதியில நீரோடும் பாதை, ஒரு ஊத்தங்கரை ஆறு ஓடுது. அந்த ஆறுக்கும் பக்கத்துல அம்மாவோட கோவில் இருக்கு. அம்மா ஆரம்ப நிலையில எப்படி இருந்தாங்க பாத்தீங்கன்னா, அம்மா சாதாரணமா தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வெட்ட வெளியா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கூரை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா தான் புத்து இருந்தது. இன்னைக்கு அம்மா ஒரு நிழலுக்காக கூரை அமைச்சு கூரையில தான் இருக்காங்க. சாதாரணமா ஒரு மண்புற்று உருவெடுத்து இங்க வரக்கூடிய மக்களுக்கு அவங்களோட குறைய நிவர்த்தி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. எல்லாமே கோயில்ல சாதாரணமா இந்த மஞ்சத்தூள், குங்குமம், மஞ்சள் குங்குமம் தான் அம்மா கோயில்ல மகிமையே. அம்மா அதுக்கப்புறம் கனி குடுப்பாங்க. கனி குடுத்ததுக்கு அப்புறம் குழந்தை இல்லாத வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த பச்சை பயிர் மாதம் தோறும் இந்த அமாவாசை தோறும் இங்க கும்பப்படையல் பிரசாதம் வழங்கப்படும். அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில்ல அப்படின்னாவே சிறப்பு என்ன அப்படின்னா, குழந்தை இல்லாத மக்களுக்கு ஃபர்ஸ்ட் மெயினா அம்மா இம்பார்ட்டன்ட் குடுப்பாங்க. அவங்களுக்கு முட்டை வச்சு குடுப்பாங்க. கருமுட்டை அம்மாவோட மடியில வச்சு கருமுட்டை எடுத்து குடுப்பாங்க. பச்சை பயிர் அள்ளி குடுப்பாங்க. 48 நாளைக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உட்கார வச்சு மண்டிட்டு குடுப்பாங்க. பல வகையான பிரச்சனை பார்க்க அம்மா கிட்ட வருவாங்க. குழந்தை இல்லம்மா, வீட்டுல பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, எங்களுக்கு விவசாயம் நல்லபடியா நடக்கல, தொழில் பிரச்சனை நடக்கல, அதை எல்லாமே அவங்க குறைக்கு தகுந்த மாதிரி அம்மா தீர்வு கொடுத்து நல்லது செய்வாங்க. வரக்கூடிய மக்கள் கவலையோட வரவங்களை மனங்குளிர மகிழ்ச்சி அம்மா அனுப்பிச்சுடுவாங்க. சந்தோஷமா நம்பி வரவங்களுக்கு அவங்களோட அருள் அப்படியே பரிபூர்ணமா கொடுப்பாங்க. அதுதான் அம்மாவோட சிறப்பு இந்த கோயிலுக்கு.